தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவமாக மூத்த திரைப்பட தயாரிப்பாளர் கே. ராஜன் உயிரிழந்துள்ளார். திரைப்பட விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தன்னுடைய நேர்மையான மற்றும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளால் பரவலாக அறியப்பட்ட அவர் அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு வயது 85. தகவலின்படி சென்னை அடையாறு பாலத்தில் இருந்து கே. ராஜன் ஆற்றில் குதித்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரது உடலை மீட்டனர். பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் சினிமாவில் முக்கியமான நபராக விளங்கிய கே. ராஜன் திரையுலகில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து யூடியூப் சேனல்கள் மற்றும் ஊடகங்களில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தார். அவரது திடீர் மரணம் திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 1980களில் இருந்தே தமிழ் திரையுலகில் செயலில் இருந்த கே. ராஜன் 1983ஆம் ஆண்டு நடிகர் சுரேஷ் நடித்த பிரம்மச்சாரிகள் திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார். தனது கணேஷ் சினி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல திரைப்படங்களை தயாரித்ததுடன் அப்பாஸ் மற்றும் குணால் நடித்த உணர்ச்சிகள் உள்ளிட்ட சில படங்களை இயக்கியும் இருந்தார். திரைப்பட தயாரிப்பை தாண்டி திரைப்பட வணிகத் துறையிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். 2000ஆம் ஆண்டு சென்னை திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார். அவரது மகன் பிரபுகாந்தும் தமிழ் திரைப்படத் துறையில் நடிகராக அறிமுகமானார். கே. ராஜன் குறிப்பாக திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தைரியமான வெளிப்படையான பேச்சுகளுக்காக அறியப்பட்டவர். தமிழ் சினிமா எதிர்கொள்ளும் சவால்கள், தயாரிப்பாளர்களின் நிதி நெருக்கடி, நடிகர்களின் அதிக சம்பளம் மற்றும் திரைத்துறையில் உள்ள முறைகேடுகள் குறித்து அவர் அடிக்கடி திறந்த மனதுடன் பேசியுள்ளார். அவரது கருத்துக்கள் பலமுறை தலைப்புச் செய்திகளாக மாறியுள்ளன. 85 வயதில் இப்படிப்பட்ட மூத்த திரையுலக நபரின் திடீர் மரணம் தமிழ் திரைப்பட உலகில் பெரும் விவாதத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பல திரையுலக பிரபலங்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.